12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த பிசியில் 06 நம்பர் தான் வர மாதிரி இருக்குது. என்னென்னா 11ஆம் தேதிக்கு ஆனால் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். நிறைய மெத்தடில் பார்த்தோம். இன்றைக்கி 2 மணிக்கு தான் ரிசல்ட் வரப்போகுது. எனக்கு என்னவோ இந்த 65, இந்த 96க்கு ஒரு 19, இந்த 77க்கு ஒரு 27, ஸோ இந்த 65க்கு ஒரு 06 பிசி வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துலையுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், 19க்கு ஒரு 19 டைரெக்டாக இருக்குது. 77க்குமே ஒரு 27 இருக்குது. ஸோ அந்த 06 பாருங்கள், இங்கே 06 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 165 ரிசல்ட் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் 2 மணிக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி 165ன்ற நம்பர் ஒரு வேளை வந்துச்சுன்னா ஒரு இல்லை 506 பாக்ஸ் கூட அடிக்கலாம். இந்த நம்பர் அப்படியே கூட பாக்ஸ் அடிக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 773 இருக்குது. இந்த 773ல் இந்த 3 அப்படியே இருக்குது ஏ போர்டில். இந்த 77க்கு தான் 27ன்னு இருக்குது. அப்போ இந்த 0ன்ற நம்பர் அப்படியே ஏ போர்டில் 0ன்னு வந்துச்சுன்னா இந்த 65 அப்படியே 65 065 கூட அப்படியே வந்துருமான்னு தெரியல. மேக்ஸிமம் இந்த நம்பரு இல்லை இந்த நம்பர் தான் ரிசல்ட்டாக வருன்ற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். அப்படி ஒருவேளை ரிசல்ட் வந்ததுன்னா இங்கே பாருங்கள், இந்த 72க்கு அப்படியே 27, ஓகேங்களா, ஃபுல் ஆப்போசிட். இல்லை இந்த 51 அப்படியே பிசியில் ஒருவேளை 51 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா அப்படியே இந்த 65ன்ற நம்பரை ப்ளே பண்ணிடுவோம். ஓகேங்களா, இந்த மெத்தடை மட்டும் பார்ப்போம். இப்போ 2 மணிக்கு ரிசல்ட் வரும். இந்த 72, இந்த 27 அப்படின்ற நம்பரு வந்துச்சுன்னா ஒருவேளை இதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டு இந்த 72க்கு ஃபுல் ஆப்போசிட் 27. ஒருவேளை இந்த 72 திரும்பி 27 இருக்குமானா இந்த 51 அப்படியே பிசி 51 வந்துச்சுன்னாலுமே, அப்படி வந்தாலுமே 051ன்ற நம்பர் தான் இங்கே வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படி 051ன்ற நம்பரோ இல்லை இதனுடைய ஆப்போசிட் நம்பர் 0660 பிசியில் ஒருவேளை வந்துச்சுன்னா இந்த 65, ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த 2ன்ற நம்பருக்கு 3ன்னு ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணி வந்திருக்குமானால் இந்த 8ன்ற நம்பருக்கு 9ன்ற நம்பரு 951. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த 756ன்ற நம்பர்லேருந்து வரும்னு நம்ம எடுத்தோம். அதே மாதிரி இந்த 650, இந்த 067 இதிலிருந்து தான் பிசியில் ஒரு வேளை 06 அப்படியே வந்துருச்சுன்னு வைங்க. இதில் இங்கே பாருங்கள் 282 இருக்குது. இங்கே ஒருவேளை 393 அப்படி இல்லைன்னா திரும்ப 303ன்ற நம்பரே திரும்ப இறங்கிடுச்சின்னு வைங்க. இங்கே ஏ போர்டில் 3ன்ற நம்பரு 8ன்ற நம்பரை வச்சு இந்த 65க்கு ஃபுல் ஆப்போசிட்டோ இல்லை அப்படியே 865ன்ற நம்பரே டைரெக்டாக வந்தாலும் வரலாம். பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். அதோட 92, இது ஒரு 92, இதில் 2 நாள் கேப்பு. இங்கே ஒரு 88, 2 நாள் கேப்பில் திரும்பவும் 88 வரலாம். இங்கே 88 வரலாம். அப்படி இல்லைன்னா 92, 2 நாள் விட்டு 92, இந்த 01 இருக்குது. ஒரு நாள் விட்டு திரும்ப இந்த இடத்துல 01 இல்லை இங்கே ஒரு 01 2 நாள் விட்டோ வரலாம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த 65ன்ற நம்பரு 2 மணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த 51 வந்துருச்சு அப்படின்னா இந்த நம்பர் ஆப்போசிட்டாவோ டைரெக்டாவோ அப்படியே பிசி மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா 72, 51, 65 கீழேருந்து மேலே, இப்போ அப்படியே மேலேருந்து கீழே 21, 15, 51, 65, 56 பிசி அடிக்கலாம். மேக்ஸிமம் 165, இங்கே ஒரு 165, இங்கே ஒரு 856 இல்லை 851 அந்த மாதிரி வரலாம். திரும்பவும் 11ஆம் தேதிக்கு கொடுத்த கெஸ்ஸிங் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்பர் வர மாதிரி இருக்குது. பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 99, 55, ஒரு 66, ஒரு 88 டபுள்ஸு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 77ன்ற நம்பரு கேப்பில் இருக்கிற ஒரு டபுள்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் 77மே கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 12ன்ற நம்பரு இல்லை 67ன்ற நம்பரு வந்தால் அதனுடைய ஆப்போசிட்டு கேமில் வரணும்.
அதே மாதிரி 17ன்ற நம்பரு கேமில் வந்துச்சுன்னா கேமில் 77ன்ற நம்பரும் வரும். ஸோ இப்போ 12ன்ற நம்பர் வந்திருக்கு, அதுக்கு வந்து ஒரு 67 76 அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா இந்த 77ம் கேமில் வரும். பார்ப்போம், ஒருவேளை 67 76 11ஆந்தேதி 67 76லேருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அடுத்து 77ன்ற நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? சரி, பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். 11ஆந்தேதி 12ஆந்தேதி ரெண்டுமே இன்றைக்கி தான் வருது. எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம்.